கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை. கல்லூரி கல்வித்துறை சென்னை 15 2025 ஆண்டுக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை வழிகாட்டு நெறிமுறைகளை பற்றி இப்போ அதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 25/4/2025 அன்றைக்கி இது வெளியிடப்பட்டிருந்துருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த 12th எக்ஸாம் எழுதி முடிச்சு தேர்வு முடிவுகள்லாம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தது எல்லாரோட டார்கெட் என்னென்னா மாணவர்களை எங்கே சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த கல்லூரிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்தந்த கல்லூரிகள் வந்து அதுக்கான வெளிநாட்டு நெறிமுறைகளை வந்து முன்கூட்டியே அவங்க தெரிவிப்பில் சொல்லுவாங்க. ஸோ 22/5/2024 பழைய கடந்த வருடம் 110 அரசாணையின்படி அந்த உயர்கல்வித்துறைக்கான அந்த அரசாணை எண்ணம், அதுக்கப்புறம் டிசி கடிதமான மார்ச் 26 2025க்கான கடிதமும் அந்த சென்னை அரசு கடிதம் 14/4/2025 பார்வை 1 காணும் இந்த கடிதத்தின் அரசாணையில் 2024-25 கடந்த கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் அரசு சுயநிதி கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு ஆணையிடப்பட்டிருந்தது. இப்போ பார்வையில் காணும் இவ்வியக்க கடிதம் மூலம் 2024-25 கல்வியாண்டு வழிகாட்டுகளில் மாற்றம் ஏதும் இல்லை என்பதால் 2025-26 கல்வியாண்டிலையும் கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபினான்ஸ்டு காலேஜஸ், ஸோ அரசு உதவி பெறும் பள்ளி, சுயநிதி கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கல்லூரி கல்வி இயக்கம் அளவிலேயே உரிய ஆணை வெளியிட்டு மாணவர்கள் சேர்க்கைக்கான பணிகளை மேற்கொள்வதற்காக பார்வை 3 காணும் அரசு கடிதம் மூலம் அனுமதி வழங்கப்பட்டது. இணைப்பில் கண்டுள்ளவாறு நெறிமுறையின்படி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை வழிகாட்டு நெறிமுறை பின்பற்றி 2025-26 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கலாகிறது. மேலும் இச்செயல்முறைகள் பெற்றமைக்கான பெறல் ஏற்பினை உடன் அனுப்புமாறு தெரிவித்து கேட்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக வந்து 2025-25 கல்வியாண்டு பார்த்திங்கன்னா TNGASA அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் தான் டைரெக்டாகவே வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் கொடுத்து கம்யூனிகேஷன் அப்ளிகபிள் டு ஆல் கவர்மெண்ட் எய்டல் இடத்துலையும் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட் மூலமாக தான் நீங்கள் பிரின்சிபல் ஆஃப் த காலேஜ் தான் அட்மிஷன் கமிட்டியில் வந்து இப்போ ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி வயலேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அட்மிஷன் கமிட்டிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு ப்ராட் அண்ட் சீனியர் ஃபேக்கல்ட்டி அதில் வந்து இருக்கணும். நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபைடு 3 பேர் வந்து அதில் சீனியர் ஃபேக்கல்ட்டி வந்து அதில் இருக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து கோர்ஸ் செப்பரேட்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். எய்டட் காலேஜுக்கு வந்து அட்மிஷன் எய்டட் காலேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து பிஃபோர் அட்மிஷன் ஈச் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்சஸ் எல்லாமே செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆன்லைன் மோடு தான். சாய்ஸ் ஆஃப் காலேஜஸ் கோர்ஸ் எல்லாமே ஆப்டட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம்லேயே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஃபில்டு அப்ளிகேஷன் ஷுட் கண்டெயின் அட்லீஸ்ட் ஒரு காண்டாக்ட் நம்பர், அதில் கம்யூனிகேஷன் வந்து அதில் சென்ட் பண்ணுறதுக்கு அதில் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேண்ட் அப்ளிகேஷனாக எல்லாம் வந்து த்ரூ வெப் போர்ட்டலில் கொடுத்துருவாங்க. குவாலிஃபைங் எக்ஸாம் மார்க் ஷீட்டு இல்லைனா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஸோ வென் எவர் அப்ளிகபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரூஃப் அண்டு அட்மிஷன் ஃபார் சவுத் அண்ட் ஏபிள்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, NCC எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், அப்புறம் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஃப்ரம் த ஸ்டேட் போர்ட்ஸ் ஆர் யூனிவர்சிட்டி அஸ் பர் த கவர்மெண்ட் லெட்டர் படி 2003-17-18 அட்மிஷன் வந்து பியூர்லி மெரிட் பேசிஸில் தான் பண்ணணும். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூ பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹைஸ் குவார்ட்டர்ஸ் தாசில்தார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா அட்மிஷன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா தமிழ் ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தேர் நாட் என்ரோல்ட் இன் த ரெஃப்யூஜி கேம்பில் இருக்காங்கன்னா அட்மிட்டட் ஆன் த விசா, ப்ரொடக்ஷன் ஆஃப் விசா, பாஸ்போர்ட் அந்த மெரிட் பேஸில் கொடுக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம் ஆஃப் அட்மிஷனில் கொடுத்தாலும் ஹவர் அந்த கேண்டிடேட் அந்த வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல வந்து எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த ஒரிஜினல் கொடுக்குறதுல அந்த டைம் ஆஃப் அட்மிஷன் அப்போ வந்தீங்கன்னா அவங்களுக்கு அது கேன்சல் ஆகிடும் அட் எனி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டு. அப்ளிகேஷன் வந்து எவ்வளோங்கிறது ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் 48 ரூபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ரூபா. அண்ட் எவரி கேண்டிடேட்டுக்கு அந்த SC/ST அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட் ரெஜிஸ்ட்ரேஷன் 2 ரூபீஸுங்கிறது அவங்க பே பண்ணி ஆகணும். மற்றபடி அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் கிடையாது எவரி கேண்டிடேட்டுக்கும். ஸோ அதனால் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து கம்யூனிகேட்டட் செப்பரேட்லேயே அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே சொல்லிவிடுவாங்க. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்திங்கன்னா 21 ஏஜுங்கிறது தான் ஏஜ் லிமிட்டு. ஸோ ஜூலை 1, 2025 வரைக்கும் இந்த ஏஜில் இருக்கணும். அது ரிலாக்ஸேஷன் 5 years பர்மிட்டட் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிளுக்கு மற்ற அது மாதிரி வந்து 3/9/1993 SC, SCA, ST, BC, BCM, MBC, DNC இவன் கேண்டிடேட் மேபி அலோடு ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 வயசு 31லேருந்து 3 இயர்ஸ்க்கு வந்து யூஜி அட்மிஷனுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அட்மிஷன் கமிட்டின்னு பார்த்திங்கன்னா UG PG எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா காமனாக வந்து 2 இதுக்குமே வந்து ஃபாலோயிங் மெம்பர்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் பிரின்சிபல் இல்லாமல் 2 சீனியர் மோஸ்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வந்து அதில் இருக்கணும். ஒரு சீனியர் மோஸ்ட் கோஆப்டட் ஸ்டாஃப் ஆர் பிலாங்கிங் SC/ST கம்யூனிட்டியில் இருக்கணும். அது மாதிரி ஸ்டேட் டாக்குமெண்ட் டு பி மெயின்டைன் என்னென்னலாம் வச்சுருக்கணும் அப்படின்னா
அட்மிஷன் ரிஜிஸ்டர் வச்சுருக்கணும், மினிஸ்டர் ஆஃப் அட்மிஷன் கமிட்டி வச்சுருக்கணும், ரேங்க் லிஸ்ட் அவங்க டிஸ்பிளேடு காலேஜ் வெப்சைட்டில் சொல்லியிருக்கணும், ஒரு ரேங்க் லிஸ்ட் சைன்டு பை த அட்மிஷன் கமிட்டி, லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் எத்தனை அந்த வித்தின் த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்துச்சுங்கிறதையும் அவங்க ரிசீவ் பண்ணி வச்சுக்கணும். கம்யூனிகேஷன் வந்து வித் யூனிவர்சிட்டி டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் ரிலேட்டட் அட்மிஷன், அது காப்பீஸ் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் யூனிவர்சிட்டிக்கோ இல்லை டைரக்டர் ஆஃப் காலேஜ் செகண்ட் ரெக்வஷன் இன்க்ரீஸ் ஆஃப் சீட் இல்லை லெட்டர்ஸ் ஃப்ரம் யூனிவர்சிட்டி பர்மிட்டிங் மோர் இன்க்ரீஸ் கோர்ஸ், இது மாதிரி இது ரிலேட்டடாக எல்லாமே வச்சுக்கணும். ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷனுங்கிறது டோட்டலாகவே என்னங்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரூல்ஸ் ரிசர்வேஷன் அப்ளிகபிள் 100% ஆஃப் சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு, 50% சீட்ஸ் வந்து கேஸ் எய்டட் காலேஜ் மைனாரிட்டி காலேஜஸ்க்கு உண்டு. ஸோ இது எல்லாமே ரூல்ஸ் ஆஃப் ரிசர்வேஷனில் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க. ப்ரிப்ரேஷன் ஆஃப் லேங் ரிசல்ட் ஃபார் யூஜி கோர்சஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா as per the 400 அவுட் ஆஃப் கம்ப்ரைசிங் சப்ஜெக்ட்ஸ், அந்த 400 அவுட் ஆஃப் கம்ப்ரைசிங்கில் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. +2 மோடில் வந்து இந்த 400 மார்க்ஸுங்கிறது சப்ஜெக்ட் காம்பனண்ட் மார்க் அட்மிஷன் லிஸ்ட்டு. ரேங்க் லிஸ்ட்டு வந்து அது ப்ரிப்பேர் ஃபார் த எலிஜிபிலிட்டி அந்த 400 மார்க்குக்கு எவ்வளோ வருமாங்கிறத பார்த்துக்கணும். அது மாதிரி ஏற்கனவே ப்ரையாரைஸ் டெஸ்ட், அதாவது 2018-19 வந்து பாஸ்ட் ஹையர் எஜுகேஷன் பாஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்போ வந்து 1200 மார்க் இருக்கும், அவங்களுக்கு 800 மார்க்குக்கு வந்து கட் ஆஃப் போட்டு அவங்களுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுங்க. 80% ஆஃப் அகடமிக், 20% ஆஃப் வொகேஷனல் கோர்ஸு. அது இல்லாமல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியானா மேத்ஸு, ஃபிசிக்ஸு இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் பார்ட் 3 அவுட் ஆஃப் 400 மார்க்குக்கு. ஸோ இந்த மேத்ஸ் ஃபிசிக்ஸ்க்கெலாம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மாக படிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா அவசியம் வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இல்லைனா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் இல்லை மேத்தமெட்டிக்ஸ் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாட்டனி, ஜுவாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கெமிஸ்ட்ரி இப்போ கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். கெமிஸ்ட்ரிக்கு வந்து கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்ஸு, கெமிஸ்ட்ரிங்கிறது கட்டாயமாக்கப்படுகிறது. அந்த மாதிரி எலக்ட்ரானிக் சயின்ஸ், பிஇஎஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, மேத்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அண்ட் ஜியாலஜி அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இது ரெண்டுமே கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஜியோகிராஃபி அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கும் பார்த்திங்கன்னா 90% சீட் வந்து கன்சிடர் வந்து அவங்க ஜியோகிராஃபி படித்த பசங்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். 10% வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அதர் சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் ஹை ஸ்கோரில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தம் இது இந்த ஃபுல் ரிலேட்டடாகவும் இது இல்லாமல் எதுவும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸில் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், டயட்ரிக்லாம் 80% பயாலஜி ஹோம் சயின்ஸுக்கு தான் கொடுக்கணும். மைக்ரோபயாலஜிக்கும் கிட்டத்தட்ட பாட்டனி ஜுவாலஜி படித்தவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கொடுக்கணும். பிஏ எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி இவங்கெல்லாம் 80% ஸ்டூடெண்ட் வந்து கன்சன்ஸாக சப்ஜெக்டில் என்ன இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். பிஏ அதர் தென் லாங்குவேஜஸ் லைக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிகாமு, செக்ரட்டரிஷிப்பு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் டிகிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக அக்கௌண்டன்சிங்கிறது ஹெச்எஸ்சியில் படிச்சிருக்கணும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொருத்துக்கும் வந்து லேட்டரல் என்ட்ரிக்கான யூஜிக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபுல்லாகவே இவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் ஃபார் அட்மிஷன் கோட்டா வைஸ் எஸ்சி/எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி, பிசி, பிசிஎம்க்கான ப்ரொசீஜர் ஃபுல் டீட்டெயிலுமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மாதிரி கோட்டா ஃபார் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அந்தமான் நிக்கோபார், கோட்டா ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் கோட்டா ஃபார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்சிசி பர்சன்ஸ். அதுக்கப்புறம் எவ்ரி செலெக்ஷன் மஸ்ட் பி கண்டெயின் த ஃபாலோயிங் நம்பர் ஆஃப் சீட் எத்தனை சேங்ஷன் பண்ணியிருக்காங்க கோர்ஸுக்கு, நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆல்ரெடி ஃபில்லப் ஆகிக்கிறது எத்தனை கொண்டு இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்காங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்க ஸ்டில் வேக்கன்ட் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பர்டிகுலரேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்டட் அண்டர் த கேட்டகரேஷன் ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி/எஸ்டி, எஸ்சிஏ, டிஃப்ரெண்ட் ஏபிள், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, என்சிசி இது மாதிரி எக்ஸ்ட்ரா. ஸோ இது மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபுல்லாகவே அவங்க ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பிஜி அட்மிஷனுக்கும் திட்டத்தட்ட அதையும் வந்து அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ப்ரையாரிட்டைசேஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இது எல்லாமே இது ஃபார் எம்பிஏ, எம்சிஏக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏஐசிடி நாம்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி நோட்டும் பேப்பரத்தில் பார்த்திங்கன்னா ஏஐசிடியில் அண்ணா யூனிவர்சிட்டியோட மாடிஃபிகேஷன் சப்ஜெக்ட் மேட்டரில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி வந்து அட்மிஷன் ஃபார் எம்எஸ்டபிள்யூ மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா எந்த டிகிரி கொண்டு வேணாலும் அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. ஃபார் பிஜி அட்மிஷன் கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா எம்பிஏ, எம்சிஏக்கெல்லாம் குவாலிஃபைங் எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து தனியாக இன்டிமேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு செப்பரேட்டாக அவங்களுக்கு அட்மிஷன் போடணும் அப்படிங்கிறதையும் இதில் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. மாமன்னர் கல்லூரி புதுக்கோட்டையில் பார்த்திங்கன்னா அவசர சுற்றறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. 30/4/2025 அன்னைக்கு நமது கல்லூரியில் தன்னாட்சி தேர்வுகள் நடைபெறும் நிலையில் கௌரவ விரிவுரைகள் மே மாதத்தில் தேர்வு பணிகளை புறக்கணிக்க உள்ளதாக கடிதம் அளித்துள்ளதை முன்னிட்டு கல்லூரியில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களும் தேர்வு நடத்துவது நம் தார்மீக கடமையானதால்
2/5/2025 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு தவறாது கல்லூரிக்கு வருகை புரிந்து தேர்வுகள் செவ்வனே நடத்திட ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அனைத்து துறைத் தலைவர்களும் சுற்றறிக்கையை தங்கள் துறை நிரந்தர ஆசிரியர்களுக்கு உடனடியாக அனுப்பி அவர்கள் வருகை புரிவதை உறுதிப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது மிகவும் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணியிருக்காங்க. தேர்வு நடைபெறுவதிலும் பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கான தேர்வு பணிகளை புறக்கணிக்கொள்வதற்கான அந்த கடிதத்தில் பார்த்திங்கன்னா அந்த கடிதத்தில் அனுப்புனர் கௌரவ வீரர்கள் மாமன்னர் கல்லூரி தன்னாட்சி புதுக்கோட்டை பெறுநர் முதல்வர் அவர்கள்னு சொல்லிட்டு கொடுத்து 12 மாதம் ஊதிய வேண்டுதல் தொடர்பாக அரசாணை நிலை எண் 2269 உயர்கல்வித்துறை 25/11/2022 படி நாங்கள் கௌரவர்களாக பல ஆண்டுகளுக்கு மேலாக அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வருகிறோம். வருடத்திற்கு 6, 8, 10 மாதங்கள் ஊதியம் பெற்று வந்த நாங்கள் 2016 முதல் 11 மாதம் ஊதியம் தற்போது வரை பெற்று வருகிறோம். வருடத்தில் 11 மாதங்கள் எங்கள் கல்லூரியில் தற்காலிகமாக வேலை பார்க்கிறோம். மே மாதம் நாங்கள் எங்கு சென்று வேலை பார்த்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற 1 மாதம் மட்டும் எங்களுக்கு எந்த வேலையை தருவார்கள்? மேலும் கல்லூரியில் 11 மாதம் ஊதியம் பெற்றாலும் மே மாதம் தேர்வு பணி, மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகளுக்கான 12 மாத ஊதியம் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி பணி செய்கிறோம். ஆகவே எங்களுக்கு மே மாதம் ஊதியம் வழங்க கோரினாலும் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் கௌரவ உரிமையாளருக்கு 11 மாதம் மட்டுமே பணி செய்ய ஊதியம் ஒதுக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி 11 மாதங்கள் மட்டுமே பணி செய்ய வேண்டும். மே மாதம் கௌரவ உரிமையாளர்கள் பணி செய்ய கட்டாயப்படுத்தினால் அது அரசாணை 269 படி தவறு. கல்லூரியில் இதனை மீறி யாராவது கட்டாயப்படுத்தினால் அவர்களுமே நடவடிக்கை எடுக்கிறேன், புகார் தாருங்கள் என கூறுகின்றனர் என்பதை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். மேலும் அரசு கல்லூரியில் கௌரவ உரிமையாளர்கள் பங்களிப்பு எவ்வளோ இன்றியமையாதது என தங்களுக்கு தெரியும். அவ்வாறு இருக்க அரசும் அதிகாரிகளும் எங்களை தொடர்ந்து வஞ்சிக்கு வருகின்றனர். எனவே அரசாணை 269 படி எங்களுக்கு மே மாத ஊதியம் இல்லை, அம்மாதத்தில் பணி செய்யக்கூடாது என உயர்கல்வித்துறை அதிகாரிகளே கூறிவிட்டனர். எனவே தங்களின் உயர் அதிகாரிகளுக்கும் கௌரவ உரிமையாளர்களின் மே மாத பங்களிப்பினை அவர்கள் அறியும் வண்ணம் எடுத்துரைத்து எங்களுக்கு மே மாத ஊதியம் பெற நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மே மாதம் எங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், இல்லையெனில் அம்மாதத்தில் எங்களை கல்லூரி பணி அரசாணை 269 படி அழைக்க வேண்டாம் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மே மாதம் பணி நிலை மற்றும் ஊதியம் பெறுவது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றம் செல்வது தொடர்பாக ஆலோசித்து வருகிறோம் என்பதை தங்களின் பார்வைக்கு கொண்டு செல்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே இப்படிக்கு கௌரவ வீரர்கள் ஒவ்வொருத்தவங்களும் சைன் பண்ணியிருக்காங்க போல். இதேபோல் கௌரவ வீரர்கள் சுழற்சி 1-2 திரு கொளஞ்சியப்பர் அரசு கலைக்கல்லூரி நிலை 1 விருதாச்சலம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவங்க மதிப்புக்குரிய ஐயா முதல்வர்களுக்கு சொல்லியிருக்காங்க. கௌரவ வீரர்களுக்கு வழங்கக்கூடிய தேர்வு பணியை பகிர்ந்து வழங்குதல் தொடர்பாக நமது கல்லூரியில் 50க்கும் மேற்பட்ட கௌரவ வீரர்கள் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். எங்களுக்கான அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கட்டல் பணிகள் மட்டுமல்லாமல் துறை சார்ந்த பணிகளுக்கும் அலுவலக பணிகள் வரை செவ்வனே பணியாற்றி வரும். இது தற்போது எங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு பணிகளிலும் அதிகமாகவே செய்திருக்கின்றது. குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற நாங்கள் மே மாதத்தில் ஊதியம் இல்லாத பொழுதும் தங்களின் பணிக்கு எதிராக யாரிடமும் முறையிட்டது கிடையாது. தங்களின் பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கிற நாங்கள் நிரந்தர பணிக்கான தேர்விற்கு எங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தாலும் ஊதிய உயர்வுக்காக அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு எங்கள் தேர்வு பணியினை 3 நாட்களுக்கு மட்டுமே வழங்குமாறு பணியுன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 11/4/2025 விருதாச்சலம் கல்லூரியிலிருந்து கௌரவ வீரர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிட்ட மாதிரி பார்த்திங்கன்னா 269 அரசாணை என்ற 269 பார்த்திங்கன்னா 25/11/2022 சுழற்சி 1 காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதற்கான நியமனம் செய்ய அனுமதித்தல், கௌரவ உரிமையாளருக்கான நிதி ஒதுக்கீடு ஆணைகள் செய்து வெளியிடப்படுகின்றன சொல்லிட்டு இதில் முழுசாகவே இதில் சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா சேலரி இதில் இந்த வருடத்தில் 2022-23 பார்த்திங்கன்னா ஜூனை தவிர்த்து பாக்கி அனைத்து மாதங்களுக்கும் சேலரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் தவிர்த்து மற்ற நேரங்களில் உங்களுக்கான ஊதியங்கள் கொடுக்கறதில்ல. ஸோ இது அந்த 2022 படி காலியாக உள்ள 7198 உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 5303 கௌரவ வீரர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருவதாகவும் மீதமுள்ள 1895 பணியிடங்கள் காலியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சிரமத்தை மாணவர்களுக்கு வகுப்பு நடத்த சிரமமாக உள்ளதாலும் மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்குவதில் கூடுதலாக தோற்றுவிட்ட கல்லூரி நிலையினாலும் உடனடியாக 1895 அப்போ நியமிக்கப்படுறதுக்கு இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான பல்கலைக்கழக மானிய ஒழுங்குமுறை
படி கல்வித்துறை வீரர்களும் இதெல்லாமே ரூல்ஸ் படி சொல்லி இவர்களுக்கு நியமிக்கப்படும் அந்த கௌரவ வீரர்கள் அந்த கல்வியாண்டிற்கு மட்டும் 11 மாதங்களுக்கு மட்டுமே தற்காலிகமாக நியமனம் செய்யப்படுகின்றனர் என்ற விவரத்தை தெரிவித்துள்ளனர். இதன்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேலரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு கல்வியாண்டில் பார்த்திங்கன்னா 11 மாதங்களுக்கு மட்டுமே வந்து வழங்கப்பட்டு வருகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஏற்கனவே 2022 பார்த்திங்கன்னா டிசம்பர் மற்ற காலகட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிர்ணயங்கள் பழைய செலவினங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலுமே வந்து 11 மாதங்களுக்கு தான் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறது சேலரி அப்படிங்கிறதையும் இதில் வந்து நீங்கள் இதை 269 வந்து தெளிவாகவே நீங்கள் பார்க்கலாம். இந்த அரசாணை 269 பார்த்திங்கன்னா உயர்கல்வித்துறை நாள் 25/11/2025 இணைப்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ வீரர்களின் பணியமர்த்தற்கான வழிகாட்டி நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து எப்படி நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாகவே இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கல்வி தகுதிகள் அப்படின்னா பல்கலைக்கழக மானியக்குழு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரி பணியமர்த்தப்படும் சேலரி அப்போதைய 2022 மாதத்திற்கு 20,000 ரூபாய் சேலரி அப்படிங்கிறதையும் அதே மாதிரி வந்து பணியமர்த்தப்படும் கௌரவ வீரர்களின் தொகுப்பூதிய அடிப்படையில் நடப்பு ஆண்டின் இறுதி நாளான அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் இறுதி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30 வரை அவர்களை பணியமர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத வந்து இந்த ரூல்ஸில் 12வது இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. கல்வியாண்டு ஜூனில் ஆரம்பிக்குது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அதுக்கப்புறம் ஏப்ரல் 30 வரைக்கும் தான் அவங்கள வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் அவங்கள பணியமர்த்தப்பட இறுதி நாளாக வந்து ஏப்ரல் 30 அப்படிங்கிறத பணியமர்த்த வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் தற்போது பணியமர்த்தப்படும் கௌரவ வீரர்கள் பணி நியமனம் வந்து பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் பணியேற்கும் நாள் புதிய உதவி பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டாலோ அதில் இந்த பணி இடமாறுதலுக்கோ இல்லை வந்து கல்லூரியில் கடைசி நாள் வேலை நாள் எதுவோ அன்றோ இது 3ல் ஏதாவது இதில் எது நிகழுதோ அன்றே அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற விவரத்தினை பணியமர்த்தப்படும் நாளன்றே கௌரவ வீரர்களும் தெரிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து மே மந்த்துங்கிறது வந்து அவங்களுக்கு சேலரி கூட இல்லாத மந்த் அப்படிங்கிறத வந்து இதில் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம்.